யார் இருக்காங்கன்னா புதுமைப்புத்தன். உங்களுக்கு தெரியும், புதுமைப்புத்தன் இந்த உலகத்துல வந்து மிகப்பெரிய சிறுகதை எழுத்தாளர். அவர் படைக்காத சிறுகதையே கிடையாது. அவரு படைத்த ஒரு சிறுகதை தான் வந்து காலமும் கிளவியும் அப்படின்னு வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து காலப்போக்கில் பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம பூலோகம் இந்த கீழோகம் சொல்ற மாதிரி என்னன்னா இந்த மேலோகத்துலேருந்து வந்த அந்த கதையை வந்து ரொம்ப அழகா நமக்கான கதை மாதிரியே, நம்ம வாழ்க்கை நடக்கிற கதை மாதிரியே அவர் வந்து நமக்கு படம் முடிச்சு அமைச்சிருக்காரு புதுமைப்புத்தன். அப்படிப்பட்ட கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா மருதாயின் பேரன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அந்த வராது. அவர் யமதர்மன் வருகை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யமதர்மனுக்கு பருத்தி விதை, அந்த யமதர்மன் வாகனங்கள் எருமாடு இல்லைங்களா, அந்த எருமாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி விதை விதைக்கிறது. யமதர்மனின் நடுக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா மருதாயின் கிண்டல். இந்த காலப்போக்கில் தான் நம்ம இந்த கதையை பார்க்க போகிறோம். இப்போ இயல்பா காலம் கிழவி அப்படி ஒரு தலைப்பு, நல்லா அது அருமையான தலைப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழவிங்கிறவன் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா வயதானவங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. உண்மையிலேயே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வயதானவங்க இருந்தாங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு பலம். அந்த பலத்தை இங்கே காமிக்கிற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் கிழவினால எல்லாரும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே வந்து சொல்லப்படுது. இங்கே அது பொருள் இல்லை, ஆனால் அதை விட தாண்டி என்ன பார்த்தீங்கன்னா இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு செய்தியை, இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு கதை போக்க இங்கே அழகாக படம் முடிச்சு அமைச்சர் புதுமைப்புத்தன். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மருதாயி பேரன் இருக்கார் இல்லையா, இந்த மருதாயி பேரன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா படிக்காதவன், கொஞ்சம் வந்து எதுவுமே பொறுப்பே இல்லாத நடந்துக்கிறவன், அப்படியே இருக்கிறவங்க தான் மருதாயி பேரன். அவன்கிட்ட அவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா அந்த அம்மா கிழவிகளா பண்ணுறான். அப்போ என்னன்னா தன் பேரனை வந்து தனியாக விட்டு போக முடியாது, அவனுக்கு ஏதாவது பண்ணிட்டு போகணுமே அப்படின்னு நினைக்கும் பொழுது அவனுக்கு வயசாகிட்டே இருக்கு, கல்யாணம் பண்ணல, எப்படி விட்டோம்னா நமக்கு வந்து வீணா போகுமா அப்படின்னு நினைச்சிருக்கும் பொழுது தான் அந்த யார் வரான்னு பார்த்தீங்கன்னா யமதர்மன் வர்றாரு. இப்போ இந்த யமதர்மன் எதுக்கு வரான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தொழில் என்ன பார்த்தீங்கன்னா வாழ்க்கை, அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து முடிச்சு போச்சு அப்படின்னா உயிர் எடுத்து கூட தான் அவருடைய தொழில். அந்த அடிப்படை தான் அவர் வர்றாரு. அப்போ வரும்பொழுது என்னன்னா இந்த சாப்பிடுவாங்கிற விஷயம் கிழவிக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதை எப்படியாவது வந்து சமாளித்து யமதர்மனை ஏமாற்றணும், அவரை வந்து முசட்டமா அதை நம்ம போக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க அப்படின்னா யமதர்மன் வந்து வீட்டுக்கு பின்புறம் வந்துட்டாரு. வந்துட்டு இறங்குறாரு, மேலூர்லேருந்து வந்து இறங்குறாரு. எப்படி இருக்கிறன்னா வாகனத்தை, அப்படி வாகனம் எருமாடு இல்லையா, அந்த வாகனத்தை வந்து இறங்குறாரு. இறங்குறதுக்கு அப்புறம் இவன் வந்து கம்பீரமாக உட்காந்துருக்கிறான். யாருன்னா அந்த கிழவி வந்து கம்பீரமாக உட்காந்துருக்கிறான். உட்காந்துட்டு கால் வீடு போட்டு வெத்தலை பாக்கு போட்டு உட்காந்துருக்கிறான். உட்கார்ந்து பொழுது யமதர்மன் அந்த கீத்தை பிடிச்சிட்டு உள்ள வர்றாரு. உள்ள வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு நிற்கும் பொழுது இப்போ வந்து யமதர்மன் வந்து ஏமாற்றணும், அதில் ஏமாற்றுறது நோக்கம் இல்லை, எப்படியாவது அவங்களோட இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய பேரனுக்கு ஏதாவது ஒரு நன்வழி காமிக்க முடியும். அந்த நோக்கத்தில் என்ன பண்ணுறான்னா யமதர்மனை ஏமாத்துற மாதிரி ஒரு நடிகை பண்ணுறாரு. எப்படின்னா எப்பா கொல்லப்பக்கம் மாடு வந்து பட்டிய கடைக்கு நீ மட்டும் வந்து நிற்கிறிய என்ன நினச்சிருக்க அப்படின்னு பேரனை இருக்கிற மாதிரி கம்பீரமான குரலை வந்து கேட்குறா. இப்போ வந்து யமதர்மன் வந்து ஒரு தடவை யோசிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா நம்ம யமதர்மன் இவன் யாரை நினச்சி பேசினாலே அப்படின்னு நினச்சி யோசிக்கிறான். ஆனால் யோசிக்கிற அந்த கணமே அந்த அகந்தாரமான குணத்திலையும் ஆனந்தமான ஒரு குணத்திலையும் என்ன பேசுறான்னா போய் ஃபர்ஸ்ட் வந்து மாட்டுக்கு தண்ணி வச்சுருவா அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே ஒருவேளை தன் மகன் பேர் நினச்சி பேசியிருக்கா, சரி அதாவது சாப்பிடக்கூடாது இல்லையா, உயிர் போகும்போது இந்த ஆசை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லப்பக்கம் போய் அந்த பருத்தி விதை வைக்கிறதுக்கு போகிறான். அங்கே போனால் ஒரு மாடு கூட கிடையாது. அந்த கொட்டாவிலையோ மாட்டு கொட்டாவிலையோ ஒரு மாடு கூட கிடையாது. அந்த மாடு என்ன பண்ணா தான் வாரத்தில் அந்த மாடு எது மாடு தான் இருக்குது. அதுக்கு சேர்த்து சொல்லிட்டு அந்த பருத்தி விதையை வந்து எடுத்து வைக்கிறான். அந்த மாட்டுக்கு பருத்தி விதைங்கிறது புதுசு. மேலே வைக்கிற பருத்தி விதை வைக்க மாட்டாங்க, அது தனி மாடு இல்லையா. பருத்தி விதைங்கிறது ரொம்ப புதுசாக இருக்குது அந்த மாட்டுக்கு. அதை குடிச்சோன்னா அந்த மாடு வந்து ரொம்ப ஆனந்தமாயிருது. அது ரொம்ப டேஸ்ட் குடிச்சு போய் துள்ளி குதிச்சு ஓடுது. இந்த துள்ளி குதிச்சு ஓடுறதுல யமதர்மன் ஏன் நின்று மாட்டுக்கு வேண்டி ஓடுறாரு. ஆனால் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த மாடை கூப்பிட்டா அந்த யமதர்மனோட மாடு வந்து வந்துடும். ஆனால் அதை மறந்து இந்த கிழவி சொன்னதுனால ஏற்பட்டார் பின்னாடி ஓடுறாரு. ஓடி போய் அந்த மாட்டை பிடிச்சி வர போறாரு. மாடு துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்கு. அப்புறம் தான் யோசிக்கிறான், நம்ம வாகனம் தானே, நம்ம கூட்டா வந்துருமே, நம்மளே துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து மாட்டை கூப்பிடுறாரு. மாடு வந்துருது. அந்த மாட்டுக்கு வந்து இந்த பருத்தி விதைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு, புதுமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு ஒரு பாகம். அப்புறம் வந்து உள்ள வர்றாரு. உள்ள வந்து யமதர்மன் கேட்கிறாரு, என்னப்பா நீ இப்படி ஏமாத்திய, என்ன பண்ற, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது தலைவி சொல்றா திரும்பவும் பயங்கரமான குரல்ல, நீ என்ன பண்ணி தெரியாது, போய் மாட்டை பிடிச்சுவா அப்படின்னு சொல்லும் பொழுது திரும்ப சொல்றான், நான் தான் யமதர்மன், உன் உயிரெடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் வந்து சொல்றான், மென்மையா சொல்றான், அழகா சொல்றான். என்னன்னா யமதர்மன்னா இப்படியா வருவாங்க, நான் சொல்றதெல்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிற விஷயத்த அவர் கவலைப்படுத்துறா. ஒரு கிண்டல் அடிக்கிறான். அதாவது மருதாயி கிண்டல். என்னன்னா நீங்க வந்து இப்படி வந்திருக்கீங்களே, என்னையா பிடிச்சி கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது
இறுதியாக வந்து சொல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போதுமே எல்லா உயிரையும் எடுத்துட்டு போற, ஆனால் உடலை விட்டு போயிருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது, மென்மையாக கேட்கும் பொழுது இப்போதான் புரியுது. என்ன புரியுதுன்னா, இந்த உடலை நம்ம உயிரை மட்டும் கொண்டு போகிறோம், உடலை நம்ம கொண்டு போகிறது இல்லையே அப்படின்னு யமதர்மனையே சிந்திக்கிற அளவுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா கிளவி இது பண்ணுறா. காலமும் கிளவி அப்படிங்கிற கதையில ரொம்ப அழகாக புத்திமதி எடுத்துரைக்கிறாரு. நல்லா இருக்குது கதை. காலப்போக்கில் இதே மாதிரி இந்த உலகம் மாறுமானா மாறாது. இந்த ஒரு கிண்டலுக்காக என்ன பண்ணாருன்னா இந்த கதையை வந்து அப்படி எழுதுறாரு. நன்றி.